ஐயா. நமது மரபு மார்க்கத்தில் சில பேர் இந்த பொருளை வைத்துக் கொண்டால் பணம் வரும், இந்த தெய்வத்தை வழிபட்டால் பணம் வரும் என்று கூறுகிறார்களே, அதெல்லாம் உண்மையா? அது சரியா? அன்று வணக்கம் ஆதிக்குல தெய்வம், நல்ல கேள்வியை கேட்டீங்க. இந்த இந்த இடத்துல இருந்து நம்ம பார்க்கும்போது ஒவ்வொருத்தருக்கும் ஏற்கனவே வாழ்க்கைங்கிறது நிர்ணயிக்கப்பட்ட ஒண்ணு. அவங்களுக்கு வாழ்க்கை நிர்ணயிக்கும் போது இந்த தேவைகள் அவர்களுக்கு அவசியம், இதெல்லாம் அவங்களுக்கு அவசியம் இல்லைன்னு எல்லாம் சேர்த்தே தான் இந்த பிறவி எடுக்கிறாங்க. அப்ப அவங்களுக்கான பொருளாதாரமும் அதுல சேர்ந்துதான் இருக்கும். அவங்க அந்த பிரச்சனை வந்த கடனை தீர்க்கும் போது அந்த பொருளாதாரம் அவங்ககிட்ட வந்து சேர்ந்துடும். இதுதான் அங்க உள்ள நீதி. அதை மீறி தான் நம்ம குலதெய்வ வழிபாடு செய்யறோம். குலதெய்வத்துக்கிட்ட மட்டும் தெரியும் நம்ம பட்டினியா தூங்கக்கூடாது, பசியோட இருக்கக்கூடாது, கடனோட இருக்கக்கூடாது, நோயோட இருக்கக்கூடாது. அந்த குலதெய்வம் என்ன பண்ணும், அதுக்கு தேவையான பொருளாதாரத்தை கொடுத்து நம்மளை பாதுகாத்துக்கும். அதுக்கு பேரு படி அளக்கிற சாமின்னு பேரு. அள்ளி கொடுக்காது, கிள்ளி தான் கொடுக்கணும். ஒரு தகப்பன் மாதிரி இன்னைக்கு ஸ்கூலுக்கு 5 வெள்ளி தேவைன்னா 5 வெள்ளி தான் கொடுக்கும். 10 வெள்ளி எடுத்து கொடுத்து நீ வீணா போடன்னு சொல்லாது. இதுதான் இங்க உள்ள நீதியா நம்ம பாக்குறோம். அதை தவிர்த்து ஒரு பொருளையோ ஒரு ஆற்றலையோ கொண்டாந்து வழிபட்டு அதுக்கு மந்திரம் ஓதி சொல்லும் போது இது நம்மளுடைய பிறப்புக்கு எதிரான செயலா பாக்குறோம். ஒவ்வொருத்தருடைய பிறவிக்கு எதிரான செயலா பாக்குறோம். எந்த வகையிலன்னு பார்த்தா, உண்மையாவே சில இடங்களுக்கு மாந்திரிகம் மூலியமா போகும்போது அங்க இருந்து அவங்களுக்கு பணம் வர்றதை நம்ம பாக்குறோம், பொருளாதாரம் வர்றதை பாக்குறோம். இப்போ ஒரு துஷ்ட சக்தி கிட்ட போயிட்டு அவங்க வேண்டுதல் பண்ணும்போது அவங்களுக்கு பணம் வருது, காசு வருது, அவங்க பிரச்சனை தீர்த்துக்கிறாங்க அப்படின்னு நம்ம பாக்குறோம். உண்மையிலேயே இதெல்லாம் சத்தியமா, இதெல்லாம் சாத்தியமா அப்படின்னு பார்க்கும்போது அது எப்படின்னா, ஒரு வட்டிக்காரங்கிட்ட கடன் வாங்குற ஒரு நிலைப்பாடு எந்த அளவுக்கு உண்மையோ, தான் பிரச்சனையை தீர்த்துக்கிறதுக்கு வட்டிக்கு போய் மாட்டிக்கிறாங்கல்ல, அந்த எந்த அளவுக்கு உண்மையோ அதேதான் ஒரு தான் தெய்வத்தை மீறி வேற ஒரு ஆட்கள்கிட்ட போய் இந்த மாதிரி வழிபாடு செஞ்சு அதை உருவேற்றி அது மந்திரம் சொல்லி அதை பொருளா பயன்படுத்தி நம்மளோட பொருளாதாரத்தை எடுக்கிறது. அந்த கடனை நீங்க எப்ப செலுத்த போறீங்க, யாரு செலுத்துவா, எப்படி செலுத்துவா தெரியுமா? தெரியாது. ஆனா ஈஸியா இந்த சாமி கும்பிட்டா கொடுக்கும் அப்படிங்கிற போர்வையில உங்களை கடன்காரங்களா அங்க மாத்திடுறாங்க. நீங்க அந்த கடனை திருப்பி செலுத்துறதும் இல்லை, செலுத்தவோ அதுக்கு பாதையே இல்லை. திருப்பி செலுத்துறதுக்கு கொடுத்து வாங்கினதுதான், மாட்டுனதுதான். இப்ப யாரெல்லாம் மாட்டுவா? நம்மளோட மரபு ஃபுல்லா மாட்டோம், நம்மளோட டிஎன்ஏ ஃபுல்லா மாட்டோம். எல்லாம் நம்மளும் மாட்டுவோம், நம்ம பிள்ளைங்க மாட்டுவோம், பேர பிள்ளைங்க மாட்டுவோம், கொள்ளு பேர பிள்ளைங்க மாட்டுவோம். வந்து நின்றுக்கும். உன் பாட்டை வாங்கின சொத்து கடன் எப்படி இருக்குது, உன் பாட்டி வாங்கின கடன் எப்படி இருக்குது. அப்ப இந்த மாதிரி அத்து மீறி காசுக்காக போய் நம்ம தேடி அலைய கூடாது. அதெல்லாம் நம்ம மரபுக்கு நம்ம பண்ற தவறு. நமக்கு பொருளாதார பிரச்சனை வருது அப்படின்னா நம்ம தெரிஞ்சுக்கணும், நம்ம ஏதோ பாதை மாறி போறோம், வழிபாடு மாறி இருக்கிறோம், நம்ம மரபுக்கு எதிரான ஏதோ ஒரு வேலை செஞ்சு வச்சிருக்கிறோம், உடனே போய் நம்ம மரபை மீட்டு எடுக்கணும். அதுதான் குலதெய்வ வழிபாடு. அந்த மரபை மீட்டு எடுக்கும் போது இவங்களுக்கான அந்த பொருளாதார பிரச்சனையோ இல்ல மற்ற பிரச்சனைகளோ உடனே சரிப்படுத்தப்படும். இதை தெரிஞ்சுதான் குலதெய்வங்கிற வழிபாட்டு முறையை நம்மகிட்ட கொடுத்தாங்க. மற்றவங்க கிட்ட கொண்ட நம்மள அடமானம் வச்சுட்டு போறது இல்லை வழிபாட்டு முறை. மற்ற தேவதை கிட்ட கொண்டு நம்மளை அடமானம் வைக்கிறது இல்லை, மற்ற ஆற்றல் கிட்ட கொண்டு நம்மளை வித்துட்டு போறது இல்லை. அப்ப மற்ற விஷயங்களுக்கு காசுக்காக மற்றதை போய் நம்ம தொடர்பு கொள்ளும் போது என்ன ஆகுதுன்னா, நம்ம தலைமுறைக்கு நாமளே வேணா வச்சுட்டு போறோம்னு அர்த்தம். ஏன்னா நீங்க பிறவி எடுக்கும் போதே உங்களுக்கு எல்லாம் கொடுத்தாச்சு. நீங்க செஞ்ச வழிபாட்டு முறை தப்பு, நீங்க வணங்கின தெய்வம் தப்பு, நீங்க நடந்துகிட்ட நடைமுறை தப்பு, நீங்க வந்ததுக்கும் வாழ்றதுக்கும் சம்பந்தமா இருக்கிறீங்க, அதனால பிரச்சனை உங்களை தேடி வருது. அப்ப அது யாருக்கு தெரியும்? யாருக்குமே தெரியாது, ரகசியம், பிரம்ம ரகசியம். அப்ப அது யாருக்கு தொடர்புல இருந்தா அதை சரி பண்ணி கொடுப்பா? ஏற்கனவே இந்த யாரெல்லாம் சரிப்படுத்தினாங்களோ அவங்களுக்கு தான் இது தெரியும். அப்ப யாரு அவங்க மேல அக்கறையும் பொறுப்பு இருக்கா? ஊர்ல போற வரவெல்லாம் அவங்க மேல அக்கறை எடுத்துக்குவானா? இல்ல, உங்க தகப்பனோ தாயோ தான் பொறுப்பெடுத்து தான் பிள்ளைய பாதுகாத்துக்குவாங்க. அதுதான் குலதெய்வ வழிபாடு. அந்த இடத்துல இருந்து பார்க்கும்போது இந்த காசுக்காக மற்ற தேவதைகளையோ மற்ற ஆற்றல்களையோ நம்பி போறது தான் மரபுக்கு தானே பண்ற துரோகமா பாக்குறோம். நன்றி, வணக்கம். தொடர்ந்து பேசுவோம்.